சரிப்பா, நான் அங்க போயிட்டு ஃபோன் பண்றேன். என்னடி ட்ரெஸ் இது? போற இடத்துல சொந்தக்காரெல்லாம் இருப்பாங்க, அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? போறிய ஒரு சாரி கட்டின்னு போக வேண்டியதானே? ஹாஸ்பிட்டல் தானங்க போறேன். ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கேயோ எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். சொல்றது சரி, புடவை கட்டின்னு போ. நான் ரெடி ஆயிட்டேங்க, போலாமா? என்னடி ட்ரெஸ் இது? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போலாம் கேஷுவலா ட்ரெஸ் பண்ண சொன்னா புடவை கட்டிட்டு வந்து நிக்கிற. சரிங்க, இந்த ட்ரெஸ்க்கு என்ன இப்போ? போய் ஜீன் பேண்ட்டும் டீ-ஷர்ட் போட்டு வா. ஏங்க, இந்த வீட்ல எனக்கு போட்டுக்கிற ட்ரெஸ், சாப்பிடுற சாப்பாடு எதுக்குமே எனக்கு ஃப்ரீடம் கிடையாதா? என்னடி சொல்ற? ஃப்ரீடம் கொடுக்கலையா? உனக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன்டி. ஆபீஸ் போன சொன்ன, ஆபீஸ் போயிட்டு இருக்கிற. ஒரு துணி கடைக்கு போனா கூட உனக்கு பிடிச்ச துணி வாங்கி இருக்கிற. ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட உனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுற. இதுல என்ன வேணும் உனக்கு ஃப்ரீடம்? எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செய்யறது மட்டும் ஃப்ரீடம் கிடையாதுங்க. எனக்கு பிடிக்காத விஷயத்த எனக்கு அது வேணான்னு சொன்னா அது சரி பரவாயில்ல உன்னோட இஷ்டம்னு சொல்றதும் ஃப்ரீடம் தான். ஒரு இடத்துல டீ காஃபி கொடுத்து எனக்கு குடிக்க பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலன்றத ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீ குடிச்சுதான் ஆகணும், 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க.